LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சகோதரப்பா. நீங்கள் நம்ம என்ன டோட்டல் பார்க்க போகிறோம்னா பிளெண்டரில் ஜாமெட்ரி நோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ப்ராக்சிமிட்டின்னு ஒரு மேட்டர் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் டுட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கோ டு தி டுட்டோரியல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் கிட்ட ஆச்சு. கடைசியாக வீடியோ போடணும் ரொம்ப நாள் ஆச்சுக்காகவே ஒரு ஆல்பம் சாங் ஒன்று க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டேன். ஒரு லிரிக்கல் வீடியோ மாதிரி. அது நிறைய பேர் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே இப்போ நம்ம ப்ராக்சிமிட்டினா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராக்சிமிட்டி அப்படின்னா என்னென்னா, ஜாமெட்ரி நோடில் ப்ராக்சிமிட்டின்னு ஒரு நோடு இருக்குது. ஸோ அந்த நோடை நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகுனா, ஒரு பொருள் வந்து ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளுக்கு பக்கத்தில் கொண்டு வரும்போது இந்த பொருளோட ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அது ஒன்று, இப்போ இந்த பொருளை இதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் இதோட சைஸ் சின்னதாகலாம், இல்லை இதோட பொசிஷன் மாறலாம், இல்லை இதோட கலர் சேஞ்ச் ஆகலாம், என்ன வேணால் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் ப்ராக்சிமிட்டின்னு பேர். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்யூபாக இருக்குது, கரெக்டாக கொஞ்சம் நிறைய க்யூப்ஸ் இருக்குது. ஸோ இந்த க்யூபை நான் வந்து இதுக்கு பக்கத்தில் கொண்டு இதை க்யூப் எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது, கரெக்டாக ஸ்கேல் வந்து ஒரே ஸ்கேலில் இருக்குது. இப்போ இந்த க்யூபை நான் இதுக்கு பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, அங்கே பாருங்கள் அதோட சைஸ் சின்னதாக வரும் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து சைஸை மாற்றுது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, இதை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரே கலரில் தான், ஒரே சைஸில் தான் இருக்குது, ஒரே கலரில் தான் இருக்குது, கரெக்டாக. ஆனால் இதே இந்த ஈக்கோஸ்பியர் இருக்குல்ல, இதை நான் பக்கத்தில் கொண்டு போது என்ன ஆகும்னா சிவப்பாக மாறும். இங்கே பாருங்கள் சிவப்பாக மாறுது, இதுவும் சிவப்பாக மாறும், அதோட கலர் மாறும், சைஸும் மாறும், கூடவே ரொட்டேஷன் ஆகுது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொட்டேஷன் சேமாக இருக்குது. பட் நான் பக்கத்தில் கொண்டு வந்தால் என்ன ஆகும்னா அது எல்லாமே ரொட்டேட் ஆகுது பாருங்கள், கூடவே கலரும் மாறும். ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நோடை வச்சு இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சிம்பிளாக இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை தூக்கி நம்ம அந்த பக்கம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக சிம்பிளாக ஒரு ப்ராக்சிமிட்டி வச்சு நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நம்ம ஜாமெட்ரி நோடு பேஜுக்கு போய்க்கலாம். இதெல்லாம் நான் சும்மா இந்த கேவிட்டி எனேபிள் பண்ணதை நான் சும்மா பண்ணுறது, தேவைன்னா பண்ணிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ ஒரு நியூ ஜாமெட்ரி நோடு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம குரூப் இன்புட் இருக்குது, குரூப் அவுட்புட் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பொருள் வந்து நான் எக்ஸ்டர்னலாக நான் வெளியே க்ரியேட் பண்ணுறேன். மெஷ்ஷு, ஒரு ஈக்கோஸ்பியர். ஸோ இப்போ இந்த ஈக்கோஸ்பியரை வந்து நான் பக்கத்தில் கொண்டு வரும்போது இந்த க்யூபோட ப்ராப்பர்ட்டி வந்து மாறணும். அதுதான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன். இன்புட் ஜாமெட்ரி வந்து க்யூபு. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா செட் பொசிஷன் அப்படின்னு ஒரு நோடு இருக்குது, இது போடுறேன். ஸோ இந்த செட் பொசிஷன் என்ன பண்ணணும்னா, அந்த நம்மளோட ஆப்ஜெக்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு அதை கொண்டு போகும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இந்த ஸ்பியரை நான் தள்ளி வச்சுக்கிறேன். இங்கே இந்த ஸ்பியரை வச்சு தான் எனக்கு அதோட ப்ராக்சிமிட்டியை வந்து கேல்குலேட் பண்ணணும். அதாவது இந்த ஸ்பியர் டு அந்த க்யூப் டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணணும், கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஈக்கோஸ்பியர்களை அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே எழுத்து கொண்டு வந்துடுறேன். ஓகே, இப்போது நான் இதில் வந்து ப்ராக்சிமிட்டி அப்படின்னு ஒரு நோடு இருக்கும், ஜாமெட்ரி ப்ராக்சிமிட்டி. ஸோ இதுதான் வந்து மெயினாக அந்த நோடு. ஸோ இதில் நான் வந்து இந்த ஜாமெட்ரியை கொண்டு ஜாமெட்ரியில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஜென்ரலாக அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ் இதை தூக்கி நான் வந்து இந்த ஆஃப்செட்டில் போடுறேன். ஸோ போட்டோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, பட் நம்ம அதை இப்போ பார்க்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் இந்த ஸ்பியர் இருக்குல்ல, அந்த ஸ்பியரை வந்து பக்கத்தில் கொண்டு வரேன். பட் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அது என்ன ரீசன்னா, உங்களோட அந்த ஸ்பியர் நீங்கள் கொண்டு வந்தீங்களா, ஆப்ஜெக்ட் இன்ஃபோ, அது வந்து ஒரிஜினல்னு இருக்குது. ஸோ ஒரிஜினலாக என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பியர் எந்த இதில் இருக்கோ அந்த பொசிஷனை மட்டும் தான் கேல்குலேட் பண்ணணும். அதாவது இந்த எக்ஸ் ஒய் ஜெட்டை மட்டும் தான் கேல்குலேட் பண்ணணும். பட் நாம் என்ன பண்ணணும்னா, இதில் வந்துட்டு இந்த ரிலேட்டிவ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் க்யூப் மாறிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை வந்து ஈக்கோஸ்பியரை மூவ் பண்ண நம்மளோட க்யூப் வந்து ஒரு மாதிரியாக ரியாக்ட் பண்ணும். இப்போ ஓரளவுக்கு இது புரிஞ்சுக்கிட்டு, பட் என்ன இதுன்னா, இது வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. நமக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து இது டிஸ்டன்ஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஓவராக இருக்குது. இதை சரிப்படுத்தணும். அதுக்கு ஒரு நோட் என்னென்னா, மேப் ரேஞ்ச் ஒன்று இருக்குது. ஸோ மேப் ரேஞ்ச் என்னென்னா, மினிமம் வேல்யூவில் இதுலேருந்து இது வரைக்கும், மேக்ஸிமம் வேல்யூவில் இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் தான் இது. ஓகே, இப்போ நான் இதை வந்து மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சில இடத்துக்கு மட்டும் தான் வருது. ஏன்னா இந்த மினிமம் வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் மினிமம் வேல்யூ அதிகப்படுத்தினா வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட இது வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, பட் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் Z ஆக்சிஸில் மட்டும் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு நான் வந்து கம்பைன் XYZ எடுக்கிறேன். இதில் அந்த ஜெட்டில் கொடுத்துட்றேன்.
ஓகே, Z ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகுது. இதே இதை நீங்கள் வந்து கம்பைன் XYZல ஒரு ஒயில் கொடுத்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸை பொறுத்து ஒயில் வந்து மூவ் ஆகுது. இங்கே ஒரு மேத் நோடு ஒன்று போடுறேன். ஸோ மேத் நோடு ஒன்று எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். இதை வந்து 5ன்னு வைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து வந்து இந்த பொருள் வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து பேசிக்காக வந்து சிம்பிளான ஒரு இது. அதாவது ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து மூவ் ஆகுது. ஓகே, இப்போ வரைக்கும் வந்து நம்ம அந்த ஒரு பொசிஷனை வந்து மூவ் பண்ணுறது வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதை வச்சு பக்கத்தில் பொருளை கொண்டு வந்தால் சைஸ் வந்து சின்னதாகவும் பெருசாகும். அதை இந்த மாதிரி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் இது தேவையில்லை. இந்த மாதிரி மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணிவிட்டு ஸ்கேல் எலிமெண்ட்னு ஒன்று இதை எடுத்து நம்ம போடுவோம். ஸோ இது என்ன பண்ணோம்னா இந்த பொருளை வந்து ஸ்கேலை வந்து சின்னதாக்கும் பெருசாக்கிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த இது இருக்கிற வரைக்கும் நான் இந்த ஸ்கேலை இதில் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பொருளை பக்கத்தில் கொண்டு வந்தால் சின்னதாகும். அதாவது இந்த ஸ்பியரை வந்து பக்கத்தில் கொண்டு வந்தால் இக்கோஸ்பியர் பக்கத்தில் கொண்டு வரும்போது என்னோடய க்யூப் வந்து சின்னதாகுது. ஆனால் அதே இது தூரத்தை நான் கொண்டு போனால் க்யூப் வந்து இந்த பெருசாகுது. ஓகே, இந்த ஆனால் பெருசாக ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. கரெக்டாக அது என்ன ரீசன்னா உங்களுக்கு மேப் ரேஞ்ச் வந்து நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்க அதை பொறுத்து தான். நீங்கள் ஆக்சுவலாக இதே தான் உல்ட்டா கூட பண்ண முடியும். எப்படின்னா க்யூப் இக்கோஸ்பியர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா சைஸ் பெருசாகணும். அதே இது இக்கோஸ்பியர் தள்ளி போச்சுன்னா சைஸ் வந்து சின்னதாகும்னா அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலி நீங்கள் இந்த வேல்யூ உல்ட்டா பண்ணால் போதும். நாங்கள் மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உல்ட்டா ஆகிடுது. ஸ்பியரை பக்கத்தை கொண்டு வர நமக்கு வந்து சைஸ் பெருசாகுது. தூரத்தை தள்ளி ஸ்கியூப்பை இந்த ஸ்பியரை தூரத்தை தள்ளி கொண்டு போனால் எனக்கு வந்து சைஸ் வந்து சின்னதாகிடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ப்ராக்சிமிட்டி நோடு வந்து ஒர்க் ஆகிற ஃப்ளோ. இதில் மெயினாக வந்து நமக்கு தேவை எந்த ஆப்ஜெக்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டோட இன்ஃபோ அது ரிலேட்டிவ் செட் ஆகிடணும் முக்கியமானது. அப்புறம் இந்த ஜாமெட்ரி ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிற இந்த நோடு, அப்புறம் இந்த மேப் ரேஞ்ச் எதுக்குன்னா இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். அதை வந்து ஸ்பியர் வந்து அதாவது இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் அது ஸ்கேல் ஆகணுமா இல்லை மூவ் ஆகணுமா அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நோடு. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோல் மாதிரி இவ்வளோ தான். இப்போ இது நம்ம சாதாரணமாக வந்து நம்ம இதில் பார்த்தோம். அதாவது ஒரு பொருளை வச்சு பார்த்தோம். இதே இதை என்ன பண்ணலாம்னா இப்போ இதே இதை வச்சு நாம் ஒரு நிறைய இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறது, நிறைய இன்ஸ்டன்ட்டை வச்சு நம்ம பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு புது பிளண்டர் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ராக்சிமிட்டி _2ன்னு போட்டுப்போம். ஓகே, நான் ஜாமெட்ரி நோடு போய்க்கிறேன். நியூ நோடு கொடுக்குறேன். இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா சைஸை வந்து இதுக்கு பதிலாக இது மூவ் பண்ணிவிட்டு மெஷ் கியூப் ஒன்று எடுத்துப்போம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம் இந்த கியூப் ஆட் பண்ணதுக்குள்ளே புது கியூபே ஆட் பண்ணியிருக்கேன், இதுக்கு இந்த புது கியூப் ஆட் பண்ணதுக்குள்ளே டிஃபால்ட் கியூபே ஆட் பண்ணான்னு கேட்கலாம். பட் என்ன ரீசன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்டு கூடவே இந்த வெர்டெக்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது எதுனா இந்த இருக்கலாம், இதுதான் உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன். ஒயர் ஃப்ரேம் எனேபிள் பண்ணிட்டு வெர்டெக்ஸ் கவுண்ட் வந்து 10ன்னு வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய வெர்டெக்ஸ் கவுண்ட் வந்து சப்டிவைட் பண்ணி விட்டுடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக அதிலேயும் பண்ண முடியும், சப்டிவைட் ஆப்ஷன் கூட பண்ணலாம். பட் இதெல்லாம் ஒரே இதாக முடிஞ்சிருமே அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணான்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு வெர்டெக்ஸ் அதுலேயும் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வைப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போனால் இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோடு இருக்குது, அதை எடுக்கிறேன். என்ன இன்ஸ்டன்ஸ் வைக்கலாம், ஒரு இக்கோஸ்பியரே வைப்போம். இக்கோஸ்பியரோட ரேடியஸ் சைஸை குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெர்டெக்ஸ்லையும் வந்து எனக்கு ஒவ்வொரு இக்கோஸ்பியர் வந்துடுச்சு. 0.08 வைப்போம். ஓகே, இப்போ ஒவ்வொரு வெர்டெக்ஸ்லையும் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வந்துடுச்சு. கரெக்டாக இப்போ நம்ம இதை வந்து நம்ம ப்ராக்சிமிட்டி வச்சு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா இன்னொரு இக்கோஸ்பியர் எடுப்போம். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இக்கோஸ்பியர் தான் வச்சு கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எந்த இது ஒன்றும் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதுக்கா? இக்கோஸ்பியர் எடுக்கணும் வேணால் இந்த இதில் வேறு பொருள் எடுப்போம். இக்கோஸ்பியருக்கு பதிலாட்டு மங்கி ஹெட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம் தடவை. ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஜாயின் ஜாமெட்ரின்னு சேர்த்து ஒன்றா கொடுத்துருவோம். ஸோ இது என்னென்னா உள்ள பொருள் வெளியே உள்ள பொருள் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேர்த்து தெரியும். உள்ள கியூபும் தெரியும். ஸோ என்னென்னா அந்த கியூபையும் சேர்த்துருக்கேன், ப்ளஸ் இந்த கியூபில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வச்சு அதில் ஒரு இக்கோஸ்பியர் வச்சோம்ல அதையும் சேர்த்து வச்சுருக்கேன். ஓகே,
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இந்த மங்கி இருக்குல்ல அந்த ஆப்ஜெக்ட் இன்ஃபோ இதை எடுத்து போடுறேன். மங்கி எப்படி ஆப்ஜெக்ட் இன்ஃபோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு இது இங்கேருந்து ட்ராக் பண்ண போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆப்ஜெக்ட் இன்ஃபோன்னு ஒரு நோடு இருக்குது, அந்த நோடு எடுங்க. இதை எடுத்து இதில் நம்ம மங்கியை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணி இல்லை ரிலேட்டிவ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நான் ரிலேட்டிவ் ஏன் கொடுக்குறேன்னா நம்ம ஒரிஜினல் பொசிஷன் எடுக்கல, ரிலேட்டிவ் பொசிஷன் நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். எங்கே மூவ் பண்ணுறோமோ அந்த பொசிஷன் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகே, அடுத்தது இதில் என்ன பண்ணுறோன்னா நமக்கு ஜியாமெட்ரி ப்ராக்சிமிட்டி அந்த நோடு வேணும். ஜியாமெட்ரி ப்ராக்சிமிட்டி ஜியாமெட்ரி தூக்கி ஜியாமெட்ரி கொடுக்கலாம். அடுத்தது மேப் ரேஞ்ச் நமக்கு வேணும். அது எதுக்குன்னா எவ்வளோ இதுலேருந்து எவ்வளோ இது கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ வேல்யூ அதை கொடுத்துப்போம். இப்போ இதை தூக்கி நம்ம என்ன பண்ணோம், அந்த டேரக்ட் இந்த ஸ்கேலிங்கில் கொடுத்துருவோம். இப்போ நான் அந்த என்னோட இதை மங்கியை நான் பக்கத்தில் கொண்டு வரும்போது பாருங்கள், பார்த்தீங்களா சைஸ் வந்து சின்னதாகுது. சைஸை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாகணும் பெருசாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இந்த மேக்ஸில் சைஸை நல்லா பெருசாக்கிக்கலாம். மினிமமில் வந்து சைஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகே, இப்போ நான் எங்கே அந்த ஷூஸை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் வச்சுக்கலாம், எனக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். உங்களுக்கு நான் இதை வந்து இப்படி காட்டுறதுக்கு போராட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெட்டீரியல் செட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து ரெட்டுன்னு கொடுப்போம், இன்னொரு மெட்டீரியல் வந்து ஒயிட்டுன்னு கொடுப்போம், ரெட்டில் வந்து ரெட் கலர் கொடுத்துருவோம். செட் மெட்டீரியல் இதில் ரெட்டு, இங்கே செட் மெட்டீரியலுக்கு வந்து ஒயிட்டு. இங்கே பாருங்கள். சரி, நான் என்னோடய ஆனால் நம்மளோட இந்த இது இருக்கலாம் மங்கியை வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் கொடுத்துட்றேன். அது எதுக்குன்னா அப்போ தான் அந்த மங்கியை வந்து தெரியாது. ஓகே, டிரான்ஸ்பரண்ட் ஷேடர் எடுத்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் ஸோ இது மங்கி வந்து பக்கத்தில் வர அந்த இது வந்து அந்த சைஸ் வந்து சின்னதாகும். மங்கி வந்து அதில் தூரத்தில் போனதுக்கப்புறம் சைஸ் வந்து நார்மலாக பெருசாகிடும். நீங்கள் இதை உல்ட்டா பண்ணணும்னா ஈஸியாக பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள், இந்த வேல்யூ வந்து உல்ட்டா பண்ணி விட்ருங்க. இங்கே 0.7 இருக்கட்டும், இங்கே 0 இருக்கட்டும். இவன் பார்த்தீங்கன்னா மங்கி வந்து தூரத்தில் வச்சுக்குவோம். இங்கே வந்து அந்த எதுவுமே இல்லை, அதோட ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை, அந்த சின்ன அந்த ஈக்கோஸ்பியர். பட் நான் மங்கியை பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா எல்லாம் இப்படி பெருசாக வரும். ஓகே, ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம கலரை கூட சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு பொருளோட ஒரு கலரை வந்து இன்னொரு இது பொருள் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். பட் நம்ம அதை வந்து இந்த டுட்டோரியல் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா இப்போ நான் வந்து இதில் சொல்லிக் கொடுக்க பேசிக்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா, இதில் வந்து ஏன்னா அந்த இது கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நோடு ஒன்று தேவை, ஸ்டோர் அட்ரிபியூட் ஒரு நோடு தேவை. பட் அந்த நோடு வந்து அது கொஞ்சம் ஸ்பெஷல் நோடு, அதை நான் தனியாக சொல்லித்தரேன். இப்போ இந்த டுட்டோரியல் இது மட்டும் போதும். ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா இதில் வந்து நீங்கள் அந்த மாஸ்க்கை கூட பார்க்க முடியும். இப்போ நம்மளோட சூசேன் இருக்குல்ல, நான் பக்கத்தில் கொண்டு வந்தால் எனக்கு இது மாறுது. ஆனால் இதோட மாஸ்க்கை நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதை வந்து ஷிஃப்ட்டு கண்ட்ரோலை பிடிச்சி இதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த இது வரும், இந்த மாதிரி ஒரு நோடு வரும். இதில் என்னோட அந்த மெஷ் கியூப் ஒதுக்கி நாங்கள் போடுறேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் அந்த மாஸ்க் தெரியும். இதில் பாருங்கள் மாஸ்க் தெரியுது. அங்கே அதில் இருக்கும் அந்த மங்கி எங்கே இருக்கோ அந்த மாஸ்க் தெரியும். நான் அந்த மங்கி சைஸை நான் கம்மி பண்ணிட்டேன்னா வச்சுங்களேன், இருக்கட்டும். இப்போ ஸோ மங்கியை நான் இங்கே வைக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் அந்த மாஸ்க்கு தெரியும் இங்கே. ஸோ இந்த ஏரியாவை மட்டும் அந்த ப்ராக்சிமிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு காட்டுது. ஆக்சுவலாக நீங்கள் இதை வந்து நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ அது, மேக்ஸ் வேல்யூ அது எல்லாமே வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து அது வந்து ரியாக்ட் பண்ணுது. ஓகே, இதை நம்ம இது பண்ணிக்குவோம், டெலீட் பண்ணிக்குவோம் இதை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்சிமிட்டி. ஓகே, ஸோ இந்த ப்ராக்சிமிட்டியை வச்சு ஜாமெட்ரி நோடில் பல வித்தைகளை நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டுட்டோரியலில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வச்சு எப்படி கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஒரு பொருளோட, அதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கு ஒரு கலர் இருக்கும். ஒரு பொருள் இன்னொரு பொருளை பக்கத்தில் கொண்டு வரும்போது இந்த கலர் வந்து மாறிடும். ரெட்டுலேருந்து எல்லோவாக மாறும், எல்லோவிலேருந்து க்ரீனாக மாறும், என்ன கலர் வேணால் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு அடுத்த டுட்டோரியலில் சொல்லித்தரேன். ஸோ கொஞ்ச நாள் ஒர்க்கு ஜாஸ்தி, அப்புறம் இந்த சாங்கு அது இது பண்ணதுனால கொஞ்சம் என் பையன் வந்தான் பின்னாடி தொட்டில் தூங்கிட்டு இருக்கான். அதனால் வந்து
வீடியோ அவ்வளோ போட முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல ஃப்யூச்சரில் கொஞ்சம் தொடர்ச்சி நான் டுட்டோரியல் போட ட்ரை பண்ணுறேன். அதுக்காக நம்ம சேனல் இழுத்து மூடிட்டு போயிட்டேன் நீங்களும் கிளம்பிடாதீங்க. நான் டுட்டோரியல் போட தான் செய்வேன். இன்னும் 3D மாடல் தான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் சேனல் ரீச் ஆகும். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களது மூன்று விடைபெறுவது நான் உங்கள் ஓவியர் சிதகத்துல்லா. அப்பா நன்றி. பாய்.